ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பயிற்சி 2.6ல் 5th சம் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 104வது உறுப்பு மற்றும் 4வது உறுப்புகள் முறையே 125 மற்றும் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த தொடரில் ஃபஸ்ட்டு 35 உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் TN 104க்கு 125ன்னு கொடுத்துட்டாங்க. 4வது உறுப்புக்கு என்னென்னா 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 35 உறுப்புகளுடைய கூடுதல் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கிளியராக எடுத்து எழுதிக்கலாம். இப்போ எண் நம்மளுக்கு 35. சரிங்களா? இப்போது ஏன்னா அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் 35 உறுப்புகளோட கூடுதல் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா SN = n/2 2a + n-1 × d. ஓகேங்களா? இப்போ இங்கே TN இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எண்ணுக்கு 104 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? அதுக்கு என்ன ஆன்சர் இருக்குது, 125. அப்போனா 104வது உறுப்புக்கு ஆன்சர் என்னென்னா 125. அதுக்கப்புறம் T4 என்ன இருக்குது, நம்மளுக்கு 0 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போது இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு TN ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ TN ஃபார்முலா என்ன தெரியும் நம்மளுக்கு, a + n-1 × d அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போது இந்த எண் இதில் இருக்கிறத கொண்டு போய் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து ஒரு 2 சமன்பாடு கொண்டு வந்துடலாம். இப்போது இந்த T104 இந்த TN ஃபார்முலாவுக்குள்ளே நம்ம போட்டுருவோமா, A நம்மளுக்கு தெரியாது. இப்போ என்னோட வேல்யூ மட்டும்தான் தெரியும், 104 - 1 × D = இங்கே 125 இருக்கிறத அப்படியே நம்ம போட்டுறணும். சரிங்களா? அடுத்து T4க்கு போட போகிறோம். TA + எண்ணுக்கு 4 - 1 × D = இங்கே 0. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ஒரு சமன்பாடு வடிவில் எப்படி எழுதலாம், a + 104லேருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா 103D = 125. அதே மாதிரி தான் 4க்கும் a + 3D = 0. இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க, இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது இதை என்ன பண்ண போகிறோம், சமன்பாடு 1லேருந்து சமன்பாடு 2 நம்ம கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எதோட வேல்யூ கிடச்சிரும், Dயோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா? அப்போனா இதை எப்படி எழுதிக்கலாம், சமன்பாடு 1லிருந்து சமன்பாடு 2ஐ என்ன பண்ணணும், கழிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எடுத்து எழுதிக்கலாம். a + 103D = 125. அதுக்கப்புறம் a + 3D = 0. இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கழிக்கணும். குறியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் எல்லாத்துக்குமே நம்ம மைனஸ் கொடுத்துடலாம். இந்த +a - a கேன்சல் ஆயிரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 100D = 125 நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 100D. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 100D = 125. இப்போது Dயை இந்த பக்கம் வச்சுட்டு 100ஐ இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா 125/100 இருக்கும். இதை நம்ம அடித்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 25 100 25 125. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 5 25 4 20. இப்போ நம்மளுக்கு D என்ன கிடைச்சிருக்கு, 5/4 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த 5/4 என்னென்னா இப்போ நம்ம 2 சமன்பாடு கண்டுபிடிச்சோமா, அதில் ஏதாவது ஒரு சமன்பாடில் கொண்டு போய் நம்ம போட்டுக்கலாம். நம்ம 2வது சமன்பாட்டில் போய் போட்டுக்கலாம். இப்போ 2வது சமன்பாடில் நம்மளுக்கு என்ன இருக்குது, a + 3D = 0. சரிங்களா? இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், Dயோட வேல்யூவை இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், Aயோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிடும். சரிங்களா? அப்படின்னா a + 3D = 0. இப்போ a + 3 × 5/4 = 0. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா a + 5 15/4 = 0. இப்போது a இந்த பக்கம் வச்சுட்டு இந்த சைடு நம்ம கொண்டு போகும்போது -15/4 அப்படி நம்மளுக்கு கிடைக்குமா. இப்போ ஏயோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த சமன்பாடில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக எல்லா வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? எண்ணுக்கு 35ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இருக்குது. Dக்கு என்னென்னா 5/4,
ஏக்கு வந்து என்னென்னா -15/4 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இதை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? கூடுதல் ஃபார்முலாவில் கொண்டு போய் போடணும். எஸ்என் ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் கொடுத்துருக்க டேட்டா ஃபுல்லாக அதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு இதை முதல் 35 உறுப்போட கூடுதல் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா? போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எஸ்என் ஈக்குவல் டு n divided by 2 a plus 2a plus n minus 1 into d. ஓகேங்களா? இப்போ எண்ணுக்கு வந்து இங்கே 35 divided by 2, இங்கே 2 into aக்கு வந்து -15 divided by 4 plus n minusக்கு வந்து எண்ணுக்கு 35 -1 into dக்கு வந்து 5/4 வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ சால்வ் பண்ணலாமா? 35 divided by 2. இப்போது இந்த ஒரு 2ஐயும் இந்த ஒரு 4ஐயும் வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 2 2 4 அப்படின்னா -15 divided by 2 ப்ளஸ் 35லேருந்து 1 போச்சுன்னா 34 இன்ட்டு 5 divided by 4 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 4லையும் இந்த 2ஆல் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 2 4 17 2 34 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்னா 35 divided by 2 இன்ட்டு -15 divided by 2 ப்ளஸ் 15ஐயும் 7ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 7 35க்கு 5 மிச்சம் 1 8 85 நம்மளுக்கு கிடைக்குமா? அப்படின்னா 85 divided by 2. ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிமானம் ரெண்டும் சமமாக இருக்கிறனால அடுக்குகள் ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாவே நம்மளுக்கு போதும். சரிங்களா? அப்படின்னா 85லேருந்து 15 வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0 7 17 வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அப்படின்னா 35 divided by 2 70 divided by 2. சரிங்களா? 70லேருந்து 2 வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 35 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போனா 35 divided by 2 இன்ட்டு 35. இப்போது இந்த 35ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா? 35 இன்ட்டு 35. ஓகேங்களா? 5 25க்கு 5, 5 15, 2 கூட்டினோம்னா 17, 5 15க்கு 5, 3 9, 9ஓட 1 கூட்டினோன்னா 10, 5 12 மிச்சம் 1 அங்கே மேலே போட்டோன்னா இங்கே 2 இங்கே 1 என்ன வருது நம்மளுக்கு? 1225 2ஆல் அடுத்து டிவைட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போது 1225 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 6 2 12. சரிங்களா? போட்டோன்னா இங்கே 0 ஆயிருமா? அப்படின்னா மேலே இருக்க அந்த 2 வந்து கீழே இறக்கணும் அப்படின்னா 2 2. அதுக்கப்புறம் 5 வந்து வந்துருமா? அதுக்கப்புறம் 2 4. ஓகேங்களா? மிச்சம் 1 இருக்குமா? அப்படின்னா அடங்காது, மேலே புள்ளி வச்சு கீழே 0 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 2 10 அப்படின்னு கிடச்சிரும். கீழே 0 வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் ரிமைண்டிங். அப்படின்னா எஸ்என்னோட வேல்யூ இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 612.5 தான் வந்து நம்மளுக்கு எஸ்என்னோட வேல்யூ. சரிங்களா? இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய சேனலில் போட போகிறோம். அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.